இங்கே வந்திருக்கும் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் அதே மாதிரி பத்திரிகைக்கார அன்னைங்களுக்கும் நான் மாலை விளக்கத்தை சொல்லிக்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் அபிராமி ராமநாதன் ஐயாவுக்கும் அதே மாதிரி என் மண்ணை சேர்ந்தவர் என் அன்பு அண்ணா சீமான் அவர்களுக்கும். ஏன்னா நான் அவர் விட்டு பிள்ளை, எப்போ வேணாலும் வேறு வீட்டில் போய் சாப்பாடுன்னு கேட்கலாம், என் வீட்டில் போய் சாப்பாடுன்னு கேட்க முடியாது. எதாக இருந்தாலும் போட்டு சாப்பிட்டு வந்துடலாம். அது மாதிரி ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு தயாரிப்பாளர் ஆயிட்டாரு, ரொம்ப திமிரு பிடிச்சவராக இருக்காரு, வேல்முருகன் பொருள் படம் பண்ணியிருக்கு. அது என்னன்னா ஒரு இயக்குனருக்காக கஷ்டப்பட்டு அந்த இயக்குனர் வந்து மறுபடிக்கும் இந்த சினிமா பில்லில் நிறையா இருக்குன்னு சொல்லி அவருக்காக முழு நேரம் நான் கஷ்டப்பட்டு அவரை கொண்டு வந்திருக்கேன். உண்மையிலே வேல்முருகன் பொருள்ஸ் அது வெற்றியான பொருள்ஸாக இருக்கு. அதுக்காக இதையும் நான் குறை சொல்லலை. என்னடா வேற படத்துக்கு வந்துட்டு இதையும் சொல்றாங்க. ஏன்னா இந்த படத்துடைய தயாரிப்பாளர் எனக்கு ரொம்ப சொந்தக்காரு, பார்க்கணும் போல இருக்கு. எல்லாரும் வாங்க திரையரங்கத்தில் வந்து கொட்டகையில பாருங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். உண்மையிலே இயக்குனர் எஸ்பி ராஜ்குமார் வந்து ரொம்ப நான் சொல்லணும். ஏன்னா இந்த படத்தில் நடிக்கும் போது வேங்கை வந்து கிராஸு, ஏன்னா ரயில் வந்து சேது கிராஸ் ஆகும்போது இங்கிட்டு எக்ஸ்பிரஸ் கிராஸ் ஆகும்ல, அது மாதிரி ரெண்டும் கிராஸ் ஆயிடுச்சு. கிராஸ் ஆகும். அப்பப்போ அண்ணன் வந்து ஸ்பாட்டுக்கு வந்துருவார். அண்ணே என்னென்ன மீசி எப்படி கட் பண்ணிட்ட, எப்படியாச்சும் வேணும்னு. என்னென்ன பண்ணுறது, இங்கே இப்படி இருக்குது, அங்கே என்ன பண்ணுறது அப்படின்னு அதுக்கு தகுந்தபடி மேட்ச் பண்ணி அப்படி வந்து இது பண்ணிக்கிட்டு இருப்பேன். உண்மையிலே இந்த படம் வந்து பார்க்கணும் போல இருக்குது. எல்லாரும் வாங்க கொட்டகையில் பாருங்கள், பார்த்து இது பண்ணுங்கன்னு எல்லாத்துட்டையும் வேண்டிக்கிறேன். இந்த படத்துடைய தயாரிப்பாளர் இன்னும் நிறையா படம் பண்ணணும், அதில் எல்லா காமெடி நடிகர்களும் போடணும்னு நான் கையெடுத்து கும்பிடுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த மாலை இனிய வேலையும் உங்களை எல்லாம் பார்க்கணும் போல இருக்குன்னு நினச்சேன், பார்த்துட்டேன். இந்த படத்தை சாங்கையும் பார்த்தேன், ரொம்ப பிரமாதமாக இருந்திருக்கு. அதுக்கு மேலே இந்த ஃபங்க்ஷனில் நான் கலந்துக்கிறது என்னுடைய தம்பி ராமசாமிக்கும் ராஜனுக்கும் நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். அவங்க தான் நீங்கள் வாங்கின கண்டிப்பாக வரணும்னு சொன்னாங்க. அந்த அன்பு கட்டையில் நான் இங்கே வந்திருக்கிறேன். இங்கே வந்த பிறகு தான் தெரியுது ப்ரொடியூசர் 5 படம் எடுத்து இப்போ 6வது படம் எடுத்துகிட்டு இருக்காருன்னு. கண்டிப்பாக அவருடைய முயற்சி நிரந்தரமான ஒரு முயற்சியாக இருக்கும். ஒரு படம் எடுத்து அதை எப்படி ரிலீஸ் பண்ணி எப்படி வெளியே ஓடணுங்கிறது எல்லா ப்ரொடியூசருக்கும் தெரியும். அதில் நானும் வருவேன். அந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. அந்த மாதிரி 6 படம் எடுத்திருக்காருன்னா எவ்வளோ கோடி இழந்திருப்பார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். கண்டிப்பாக அத்தனை கோடியும் திரும்பி வருங்கிற நம்பிக்கை இருக்குது. அதனால் விடாமுயற்சி நீங்கள் எடுக்கணும். நம்பிக்கை வச்சுருக்கிறீங்க. உங்களுடைய முயற்சியும் உங்களுடைய விடாமுயற்சியும் கண்டிப்பாக ஆண்டவங்க உங்கள் பக்கம் இருப்பார். ஏன்னா ஒரு படம் எடுத்தால் அதில் ஒரு 100 தொழிலாளர் வாழ்கிறாங்க. அந்த 100 பேர் 600 பேருக்கு நீங்கள் வாழ்க்கை கொடுத்துருக்குறீங்க. இன்னும் மேலும் மேலும் பல படங்கள் எடுக்கணும். அதே மாதிரி என்னுடைய 2 கண்கள் பத்திரிகையும் தொலைக்காட்சிக்கு என்னுடைய நன்றி. என்னுடைய தம்பி சொன்ன மாதிரி பத்திரிகை இல்லை என்றால் சினிமா இல்லைன்னு சொல்கிறாங்க. அது உண்மை. ஆனால் 75% பத்திரிகை தொலைக்காட்சி, 25% ரசிகர் இல்லைன்னா சினிமாவே இல்லை. ரசிகர்கள் தான் சினிமா உருவாக்குறாங்க. ஏன்னா ஒரு படம் வர்றதுக்கு முழுக்க முழுக்க ரசிகர்கள் வந்து உறுதுணையாக இருக்கிறாங்க. பாவம் இரவு பகல் பாராமல் அந்த படம் வெற்றி பெறுவதற்காக அவங்களுடைய சொந்த காசை இழந்து அந்த படத்தை வெற்றி பெறுவதற்காக நாயனுக்காக பாலாபிஷேகம் என்னென்னமோ செய்கிறாங்க. உண்மையிலே அவங்கள வந்து நம்ம எந்த நடிகராக இருந்தாலும் உயிர் இருக்கிற வரை அவங்கள மறக்கக்கூடாது. நான் அப்படித்தான் நான் இருக்கிறேன். அதனால் ஒரு படம் வெற்றிக்கு முழுக்க முழுக்க பத்திரிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும் ரசிகர்கள் மறுபக்கம் இருக்கிறாங்க. கண்டிப்பாக அந்த ரசிகர்கள் வந்து இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக தரணும். இந்த மேடையில் நான் பார்க்காதவங்களாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். கேரளா, தமிழ்நாடு, ஆந்திராங்க பல நட்சத்திரங்களாக அனுப்பியிருக்கிறாங்க. உண்மையில் இந்த விழா வந்து ஒரு வெற்றி விழாவாக தான் நான் நினைக்கிறேன். இந்த அளவுக்கு ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப பிரமாதமாக அற்புதமாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த படம் மேலும் மேலும் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களும், என் உயிரிலும் மேலான ரசிகர்கள் இந்த படத்தை வெற்றி படமாக கொடுக்கணும்னு நினச்சி எனக்கு பேச வாய்ப்பளித்த இந்த பிரசாந்த் ஸ்டுடியோ நிறுவனத்துக்கும் என்னுடைய ரசிகர்களுக்கும் இங்கே அமர்ந்திருக்கும் என்னுடைய ப்ரொடியூசருக்கும் என்னுடைய தம்பிமார்கள் ராமசாமி ராஜருக்கும் மற்றும் தொலைக்காட்சி பத்திரிகையாளருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி.
அது வந்து மற்ற இடத்துல தான் பேசணும், இங்கே பேசக்கூடாது. ஏன்னா பெரியவங்களாம் உட்காந்துருக்குறாங்க, அதனால் நல்லா இருக்காது. இருந்தாலும் உங்களுக்காக சொல்கிறேன். சில பேரை பார்த்தோன்னே பிடிக்கும், ஒரு சிலரை பார்க்க பிடிக்கும், ஆனால் அந்த பவரை பார்க்காமே பிடிக்கும். எல்லாருக்கும் வணக்கம். சோக்கியமா எல்லாம் அங்கே பின்னாடி குழந்தை எல்லாம் இங்கே மேடத்தில் மேலே இருக்க எல்லாருக்கும் என்னோட நல்வாழ்த்துக்கள். வணக்கம். இது புதுசாக படம் இருக்குது, புதுசாக ஸ்டார் காஸ்ட் இருக்குது, டைரக்டர் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் இருக்குது, ப்ரொடக்ஷன் கூட 5 படத்தை ஐ திங்க் அதுக்கு முன்னாடி முடிச்சாச்சு. ஸோ அவருக்கு கூட என்னோட நல்வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லை, இந்த படத்துக்கு வெற்றிக்காக உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் ரொம்ப முக்கியம். அது கண்டிப்பாக கொடுங்க. கண்டிப்பாக போய் அந்த படம் பாருங்கள். நான் கண்டிப்பாக போகிறேன். ரொம்ப நன்றி. இந்த தயாரிப்பாளரை அவருடைய முதல் படத்தினுடைய கேசட் வெளியிடும் போது பார்த்தேன். அப்போ அவர் என்ன சொன்னார், நான் தொடர்ந்து 10 படம் எடுக்க போறேன்னார். நான் இப்போ 38 வருஷமா அது தொழில் இருக்கேன். இந்த மாதிரி எத்தனை பேரை பார்த்துட்டேன். அன்னைக்கு நம்பலை, இன்னைக்கு நம்புறேன். அதுக்கு எல்லாம் காரணம், எவன் ஒருவன் என் நாட்டில் போய் தொழில் செய்தாலும் தன் தமிழ்நாட்டை மறக்காமல், தன் மண்ணை மறக்காமல், ஐயா அவர் மண்ணை மறக்காதனாலும் அவருடைய பெயரோட துவார் அவருடைய சொந்த ஊர் சேர்ந்திருக்கிறது. நானும் அவருடைய கிராமத்துக்கு பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவன். நான், இவர், சீமான் எல்லோரும் சிவகங்கை சீமையை சேர்ந்தவர்கள். எங்களுக்கென்று எப்பொழுதும் ஒரு தைரியம் உண்டு, என்றால் ஒரு நாள் வென்று வருவோம் என்று. அப்படித்தான் இந்த படத்தை பார்த்த பொழுது அப்படித்தான் எனக்கும் தோன்றுகிறது. கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். ஏன்னா இவர் தமிழ் மண்ணை மட்டும் மதிக்கல, தன் தாயை மதித்திருக்கிறார். அந்த படம் ட்ரெய்லர்ல ஒரு இடத்துல 2 பேர் வயசானவங்க எடுக்கிறாங்களே, அதுல ஒருத்தர் உங்களுடைய தாயார் இல்லையா? அது மட்டுமல்ல, பாசத்தினுடைய எல்லை தான் வணக்கம் பிராணிகள் மேலும் வர வேண்டும் என்று அந்த மஞ்சவரட்டில் வரும் ஒரு காளை இவருடைய காளை. இவர் செட்டு போட்டு அந்த மஞ்சவரட்டு எடுக்கவில்லை, உள்ளபடியே மஞ்சவரட்டு. தமிழனுக்கே உள்ள ஒரு வீர விளையாட்டு இந்த மஞ்சவரட்டு. அந்த மஞ்சவரட்டை என்ன தத்துருவமாக எடுத்திருக்கிறார் பார்க்கிறவனுக்கு தான் தெரியும். இதுக்காக வெள்ளக்கார வெளிநாட்டில இருந்து வர்றான் அங்க உட்கார்ந்து பார்க்கறதுக்காக. அது என்ன அழகாக படம் பிடித்திருக்கிறீர்கள். இந்த சுரேஷ் அவர்கள் சொல்லும் பொழுது ஏதோ சின்ன படங்களுக்கு வெளியிட முடியவில்லை என்று சொல்லுகிறார். நான் திரையரங்கு உரிமையாளராக சொல்லுகிறேன், எங்களை வாழ வைப்பது இந்த சின்ன படங்கள் தான். பெரிய படம் வருஷத்துக்கு 12 படம் வருது. அந்த ஒவ்வொரு பெரிய படமும் 2-3 வாரத்துக்கு மேல போக மாட்டேங்குது. மிச்ச வாரத்துக்கு நான் எங்கெங்க போவேன்? அட தயாரிப்பால் படமே இல்லாம வீட்டுல இருந்துடலாம், டைரக்டே பண்ணாம இருந்தெல்லாம், நடிகை நடிக்காமலே பழைய வயசான ஆயிரலாம். ஆனா எங்களை பொறுத்தவரை தினம் எங்களுக்கு விளக்கு எரிந்து ஆக வேண்டும். அதற்கு உங்களுடைய சின்ன படங்கள் தான் எங்களை தூக்கி விடுகிறது. நான் கேட்டுக்கொள்வதால் உங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறது. அதை சீமான் போன்றவர்கள் தலைமை ஏற்று செய்ய வேண்டும். இந்த டிசம்பர் மாசம் 31 நாள்ல கிட்டத்தட்ட 18 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. எப்படிங்க ஆள் வருவாங்க? உங்களுக்குள்ள ஒரு சுய கட்டுப்பாடு வேணும். வகுத்து பார்த்தா போதும், மொத்தமே 160 படம் தான் வருது. வாரக்கணக்கு கரெக்டா வரும். ஆனா இப்படி மொத்தமா எல்லாரும் ஒன்னா வர டிசம்பர் ஹாலிடேஸ்ல எல்லாரும் அள்ளிற போறோம், மொத்தமா வந்து எந்த படத்துக்கும் ஆளே இல்லாம போயிருது. அதனால நான் கேட்டுக்கொள்ள, நம்மளுடைய திரைத்தொழிலில் நமக்குள்ள ஒரு கட்டுப்பாடு வேண்டும். அந்த கட்டுப்பாடு இருந்தால் நாம் பிழைப்போம், முன்னேறி கொண்டே இருப்போம். பார்க்கணும் போல இருக்கு திரைப்படத்தின் முன்னோட்டம் பாடல் வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கிற மதிப்புமிக்க எங்கள் ஐயா அபிராமி ராமநாதன் அவர்களுக்கும், இந்த படத்தினுடைய இயக்குனர் என்னுடைய அன்பு தம்பி ராஜ்குமார், எங்க ஐயா அபிராமி ராமநாதன் அவர்கள் பேசும்போது நாங்கள் எல்லாம் சிவகங்கைக்காரர்கள் என்று சொன்னார்கள். தம்பி ராஜ்குமாரும் எங்க ஊர் தான், என்னுடைய தம்பி கஞ்சா கருப்பு, நாங்கள் எல்லாம் ஒரே மண்ணை சார்ந்தவர்கள். ராஜ்குமார் நாங்கள் எல்லாம் ஒரே காலகட்டத்தில் திரைப்பட வாய்ப்புக்காக அலைந்து திரிந்தவர்கள். அவருக்கு இருக்கிற அசாத்திய திறன், நகைச்சுவை, அதை எழுதுவது, அது ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் அதற்கேற்ப நடித்து காட்டுவது, இதெல்லாம் அவருடைய
திறன்களில் மிகச் சிறப்பானது. அதில் குறிப்பாக அண்ணன் கவுண்டமணி அவர்கள், அண்ணன் செந்தில் அவர்கள், எனது அன்பு சகோதரர் வடிவேல் அவர்கள், இவர்களுக்கெல்லாம் அவர் நிறைய காட்சிகளை எழுதி கொடுத்திருக்கிறார். அது புகழ்பெற்ற மிகப்பெரிய வெற்றி படங்கள் எல்லாம் அது வந்திருக்கிறது. அவருடைய படைப்பில் இந்த படம் வருவது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. இந்த படத்தினுடைய நாயகனாக இருக்கிற எனது அன்பு தம்பி பரதன், நாயகி ஹன்சிபா, அவங்களோட நான் பணியாற்றியிருக்கேன். என்னுடைய அப்பா மணிவண்ணன் அவர்கள் இயக்கிய அமைதிப்படை படத்தில் அவங்க நடித்தாங்க. இந்த விழாவின் நாயகனாக இருக்கிற அன்பிற்கினிய சகோதரர் அருள்தேவ் அவர்கள், எனது மதிப்பிற்குரிய இசையமைப்பாளர் வித்யாசாகர் அவரிடத்தில் அவங்க பணியாற்றி கொண்டிருந்தாங்க. அப்போ என்னுடைய தம்பி படத்துக்கெல்லாம் அவங்க அந்த இசைப்பணியில் ஒத்துழைப்பு செய்தாங்க. அப்போ பார்க்கும்போது அவர் இவ்வளவு பெரிய திறமை மிக்க ஒரு இசையமைப்பாளராக வருவாருங்கிற எதிர்பார்ப்பு என்கிட்ட இல்லை. மதிப்புமிக்க கவிஞர் தாராபாரதி அவர்கள் எழுதிய கவிதை வரிகளைப் போல, இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் என்று யாருக்கு தெரியும் அவர் எழுதியது போல, அன்னைக்கு வித்யாசாகர் அவர்களுடைய குழுவில் நான் பார்த்த அந்த இசைக்கலைஞன் இவ்வளவு திறமை மிக்க ஒரு இசையமைப்பாளராக வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியதாக இருக்குது. நான் அவரை மனமுகந்து பாராட்டுறேன். இந்த பாடல்கள் பார்த்த 3 பாடல்கள், கேட்ட 3 பாடல்களும் படமாக்கிய விதமும் சரி, பாடல்கள் அவர் இசையமைத்தது, மெட்டு அமைத்தது எல்லாமே மிகச்சிறப்பாக இருக்கு. அதை எழுதியது நான் யாரோ பெரிய கவிஞர் எழுதியிருக்கிறாங்க, ஐயா வைரமுத்து போல, அல்லது என்னுடைய தம்பி ஏகாதசி, அவன் மிகச்சிறந்த கவிஞன். ஏகாதசி மிகச்சிறந்த கவிஞன். அவன் எழுதிய பாடல் திரையில் இப்போ வந்தது, அது சரியா படமாக்கப்படலை. ஆத்தாவும் சேலை அந்த ஆகாசத்தை போலங்கிற பாட்டு, அந்த பாட்டை கேட்டு அழாதவங்க மனிதர்களாகவே இருக்க முடியாது. அவ்வளவு உருக்கமான பாடல் வரிகளை தந்த ஒரு கவிஞன், மண்ணின் கவிஞன். அவன் ஒரு வேளை எழுதியிருப்பானோ என் தம்பின்னு நான் கேட்டேன், நீயா பாட்டெல்லாம் எழுதினான்னு. அவர் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இறுதியாக திரையில் அந்த முன்னோட்டத்தில் பெயர் படிக்கும்போது பாடல்கள், கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இயக்கம் என்று வந்தது. அப்போதான் தம்பி ராஜ்குமாரே எல்லா பாடல்களையும் எழுதியிருக்கிறாருன்னு தெரிய வந்தது. அவருடைய திறன்களில் கூடுதலா சிறந்த கவிஞராகவும் அவர் இருக்கிறார் என்பது தெரிய வருது. மிகச்சிறந்த வரிகளை, மண் மணக்கிற வரிகளை தந்திருக்கிறார். அதில் முதல் பாடல் எங்கள் ஐயா அபிராமி ராமநாதன் அவர்கள் சொன்னது போல, எங்கள் ஊரில் மஞ்சு விரட்டு, ஜல்லிக்கட்டு, அது ஜல்லிக்கட்டு இல்லை சல்லிக்கட்டு தான். மாட்டின் கொம்பில் காசை கட்டி விட்டு அது அவுக்கிறவனுக்கு அந்த காசு சல்லி, காசு சல்லினா காசு. அது அப்புறம் நாளையிடவில் திரிஞ்சு ஜல்லிக்கட்டு ஆயிடுச்சு. தமிழனுடைய பண்டை மரபில் இருக்கிற வீரஞ்செறிந்த ஒரு விளையாட்டு, அது ஏறு தழுவுதல். அந்த மஞ்சு விரட்டு அதெல்லாம் பார்க்கும்போது அந்த தாளம், அந்த பாட்டு, அதில் பறையடிக்கிறது, அந்த ஆடுறது, இந்த மக்கள் பொங்க வைக்கிறது எல்லாம் பார்க்கும்போது ஊர் திருவிழாவுக்கு போயிட்டு வந்த மாதிரியே இருந்தது. அது ஒரு சிறந்த படைப்பாக இருக்குது.